ஆக்டர் அப்படி நீங்க கேட்டது எனக்கு பிடிச்ச ஆக்டர் மோகன்லால். ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர்ஸ். எனக்கு ஐ திங்க் அந்த மனுஷன் இன்னைக்கு நான் வந்து ஒரு சனாதனத்தை பத்தியோ ஹிந்து தர்மத்தை பத்தியோ தைரியமா பேசுறேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஆணிவேர் விதை போட்டது எங்க பாட்டியும் தாத்தாவும் தான். இந்த மனுஷனுக்கு ஏன் இத்தனை வருஷமா இது மேல இப்படி ஒரு பைத்தியம்? பைத்தியம் பேஷன் கூட பைத்தியம். மேடன்னா அவர் he will give up everything for stage. அந்த மாதிரி my father is. அந்த பைத்தியம் ஏன் வந்தது? பட் உங்களை மூவிஸ்ல வந்து நம்ம வந்து ஏன் பார்க்க முடியல? கூப்பிட மாட்டேங்கிறாங்கம்மா. நான் என்னமா பண்ணட்டும்? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அழகான அறிவான பெண்மணி மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியும் கூட. YG மதுவந்தி. சோ வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். நிறைய சீக்ரெட்ஸ்லாம் உங்களை பத்தி நான் கேட்கணும், அதெல்லாம் அப்புறமா வரேன். ஒரு சீக்ரெட் கிடையாது, நான் பர்ஃபெக்ட் பக்கா ஓபன் புக். நான் இல்ல உங்க லுக்ஸ் பத்தி சீக்ரெட்ஸ் நான் சொல்றேன் மேடம், எதுவும் கிடையாது. பட் ஒன் பை ஒன்னா வரலாம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியே ஆகணும், இங்க வந்த போது அந்த வைப் வந்து எனக்கு வந்து வேற மாதிரி இருந்தது. இங்க உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஸ்கூலும் சரி அந்த ஆஃபீஸும் சரி, நீங்க எங்களுக்கு கொஞ்ச நேரத்துல வந்து எங்களுக்கே எப்படி இருக்குன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியோட இருந்திருக்கீங்க, இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. ஸோ உங்க சைல்டுஹுட்டை பத்தி அந்த மெமரிஸ் பத்தி எனக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து we were a joint family. அப்போ நான் வளர்ந்த காலங்கள்ல சிஸ்டம் ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ஒன்னா தான் இருந்தோம். ஒன்னா நான் வந்து ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர் அண்ட் வீட்லயே முதல் பெண் குழந்தை. ஏன்னா எங்க அப்பா சித்தப்பா 2 பேருமே ஆண் குழந்தைகள். ஸோ ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இந்த 3வது தலைமுறையில பிறந்த முதல் பெண் குழந்தை. ஸோ அதுக்கு ஒரு தனி செல்லம், தனி எடுத்து குட்டிச்சோர் ஆக்கி நாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அதெல்லாம் அஃப்கோர்ஸ் த கிராண்ட் பேரண்ட்ஸ் இண்டல்ஜ். நம்ம பெற்றோர்கள் பண்ணாதது தாத்தா பாட்டி தான் செய்வாங்க. ஸோ போத் மை கிராண்ட் பேரண்ட்ஸ், எங்க தாத்தா திரு வைஜிபி, பாட்டி திருமதி வைஜிபி 2 பேருமே அந்த இன்டெலிஜென்ஸ் நிறைய இருந்தது. பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து நிறைய கதைகள், புராணங்களை பத்தின கதைகள், அப்புறமா வந்து நம்ம தர்மத்தை பத்தின நிறைய விஷயங்கள், கோயில்கள் கூட்டிட்டு போறது, கலை நிகழ்ச்சிகளுக்கு என்ன ரெகுலரா கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஐ வாஸ் ப்ராபப்ளி 3 or 4 அப்பத்துலேருந்தே கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. தயிர் சாதம் கலந்துப்பாங்க, போவோம், அங்கேயே பார்த்துக்கிட்டே சாப்பிடணும், அதுதான் ப்ராக்டிஸ். ஸோ அது இட் வாஸ் பார்ட் அண்ட் பார்சல். ஒரு ரசனை உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் நான் படித்தது பூரா பத்மா சேஷாத்ரி தான். LKGலேருந்து 12th வரைக்கும் ஐ எம் அன் அலும்னாய் ஆஃப் பத்மா சேஷாத்ரி. இங்கே நான் ஒர்க்கும் பண்ணேன் as a dance teacher, as an English lab teacher, as an English language coordinator, and எல்லா பிரான்ச்சஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே திருமலைப்பிள்ளை ரோடு, நுங்கம்பாக்கம், KK நகர். அண்ட் இங்கே ஆனுவல் டேஸ் ரொம்ப ஃபேமஸ். பத்மா சேஷாத்ரி வந்து ஆனுவல் டேஸ் ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து ஆஃப்டர் பாயிண்ட் இன் டைம் நான் தான் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன். என் மாஸ் 1000 children, 1500 children வச்சு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நான் கொரியோகிராஃப் பண்ணி நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போவே வந்து எனக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி கொரியோகிராஃப் பண்ணு, அந்த மாதிரி விஷயங்கள், சங்கரருடைய சண்மதங்களை பற்றி கொரியோகிராஃப் பண்ணு, இந்த மாதிரி எனக்கு வரும். அது பத்மா சேஷாத்ரியில் தட் இஸ் வெரி நார்மல். நம்ம கலாச்சாரம், நம்ம தர்மம் அலாங் வித் எக்ஸலண்ட் அகடமிக்ஸுங்கிறது தான் மை கிராண்ட் மதர்ஸ் விஷன் ஆஃப் த ஸ்கூல். ஸோ நாங்களாம் அந்த விஷன்ல அவங்க இருந்தபோது படித்த பசங்க. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப். ஓகே, இன்னைக்கு நான் வந்து ஒரு சனாதனத்தை பத்தியோ ஹிந்து தர்மத்தை பத்தியோ தைரியமா பேசுறேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஆணிவேர் விதை போட்டது எங்க பாட்டியும் தாத்தாவும் தான். ஓகே, ஸோ சின்ன வயசுல இருந்து அந்த கலை ஆர்வம் வந்து தன்னால உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றீங்க. கலை கலாச்சாரம் ரெண்டுமே, அதாவது இட் வாஸ் ஈக்குவல். கலைஞரா இருந்துகிட்டு கலாச்சாரம் இல்லாம இருக்க முடியாது, கலாச்சாரம் மட்டும் இருந்துகிட்டு கலையை ரசிக்காம இருக்க முடியாது. ரெண்டுமே இட்ஸ் வெரி இன்டகிரேட்டட். அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ஓகே, கலைகள் கலாச்சாரத்தின் ஒரு அங்கம், கலாச்சாரம் கலைகளில் ஒரு அங்கம். இந்த ரெண்டையுமே சேர்ந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததுனாலதான் நாங்க இப்ப நடத்துற பாரத் கலாச்சாரங்கிற ஆர்கனைசேஷன் இஸ் டர்னிங் 40 this year. ஓகே, அதுல நான் சின்ன வயசுல இருந்து ஆஸ் அ வாலண்டியரா வேலை செஞ்ச காலத்துல இருந்து இன்னைக்கு நான் கல்ச்சரல் கன்சல்டன்ட்.
of Okay. the organization. So Okay. இங்க நாங்க we try to blend both. Okay. அதுவும் பாட்டி எங்களுக்கு பாட்டியும் தாத்தாவும் ஐ cannot miss my grandfather here. பாட்டியும் தாத்தாவும் ஆரம்பிச்சு வச்ச ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். ஓகே. ஸோ சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஏதாவது நல்லா அந்த அஃப்கோர்ஸ் நான் அகைன் நான் பின்னாடி வர ரஜினி சார் அவங்க ஃபேமிலியோட, பட் அப்பார்ட் ஃப்ரம் ரஜினி சார் நீங்க உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் சைல்ட்ஹுட் எனக்கு வந்து ப்ரிடாமினன்ட்லி ஐதர் அட் ட்ராமா ஆடிட்டோரியம், ஓகே. அப்பெல்லாம் ராணி சித்தை ஹால், அண்ணாமலை மன்றம், ஓகே. இங்கதான் ரெகுலரா நாடகங்கள் நடக்கும். ஓகே. ஸோ எங்க அப்பாவை நான் பாக்குற நேரம் அதுதான். பிகாஸ் அவர் ஷூட்டிங்ல இருந்து நேரம் அங்க வந்துருவாரு. ஓகே. So if I have to see my father, I have to go there. ஆமா. ஸோ பிட்டில், பேக் ஸ்டேஜில், மேக்கப் ரூமில் தாத்தா, அப்போல்லாம் தாத்தாவும் ஆக்டிவாக இருந்த காலங்களில் சொல்கிறேன். ஓகே. தாத்தா ரெடியாக, நான் ஸ்கூல்லேருந்து வந்து ரெடி ஆகிட்டு திருப்பி இம்மீடியட்டாக ட்ராமா இருந்தால் ட்ராமாவுக்கு போகும்போது எனக்கு மசால் தோசை வாங்கி வச்சுருவார் எங்கள் தாத்தா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஹி நோஸ் தட். ஓகே. அதை வாங்கி வச்சுருவார். அங்கேயே சாப்பிட்டு அப்படியே பிட்டில் எங்கள் அப்பா மேக்கப் போடும்போது எங்கள் அப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா நாடகத்தை பார்த்துட்டு திரும்பி வருது. திஸ் இஸ் இஃப் ஐ டென்ட் ஹேவ் கிளாஸ். ஓகே. If I had class, then my childhood, an integral part of my childhood is my guru, Dr. Padma Subramaniam. ஏன்னா அங்கே நான் 7 வயசுலேருந்து டான்ஸ் கற்றுக்க போயாச்சு. நைஸ். ஸோ அவங்களும் என்னை செதுக்கிய ஒரு சிற்பி. என் கலாச்சாரத்தை எனக்குள் புகுத்திய ஒரு மிகப்பெரிய பங்கு அவங்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ அங்கே போவேன். டான்ஸ் கிளாஸ் போயாச்சுன்னா அவ்வளோதான். 5 மணிக்கு போனோன்னா ராத்திரி எப்போ அவங்க விடுறாங்களோ அப்போ தான் வெளியே வருவோம். ஓகே. நீங்களும் இன்வால்வ் ஆயிடுவீங்க டான்ஸ் ரொம்ப. பிகாஸ் வி லேர்ன் நாட் ஜஸ்ட் டான்ஸ், அங்க வி லேர்ன்ட் மகாபெரிவரோட தெய்வத்தின் குரல் அந்த புஸ்தகத்தோட கிளாஸஸ் நடக்கும். ஓகே. லாங்குவேஜஸ் படிப்போம். ஓகே. அண்ட் நாட்டிய சாஸ்திரத்தை பத்தி படிப்போம். ஓகே. நாட்டிய சாஸ்திரம்னு வந்துருச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் கவர்ட். ஓகே. மியூசிக், டான்ஸ், தியேட்டர், ஸ்கல்ப்சர், பெயிண்டிங் எல்லாத்தையும் ரசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நாட் ஜஸ்ட் டான்ஸ் பட் லைஃப் ஸ்கில்ஸ். ஓகே. ஸோ இதுவும் அங்கே கற்றுப்போம். ஸோ ஸ்கூல் முடிஞ்சு அங்கே போனால் அங்கே ஆகிடும் டைம். இல்லையா ஃப்ரீயாக இருக்கேன்னா நாடகம், இல்லையா எங்கள் அப்பாவோட படம் ப்ரிவ்யூ ஏதாவது ஒன்று. அப்போல்லாம் மேனா தேட்டர், ஏவிஎம் ராஜேஸ்வரி பக்கத்தில் மேனா தேட்டர், மேனா ப்ரிவ்யூ தேட்டர் வாஸ் வெரி வெரி அங்கே தான் ஒன்று அங்கே போடுவாங்க. இல்லையா எங்கள் வீடு இங்கே நார்த் கிரசன்ட் ரோட்ல இருந்தது. ஓகே. அதுக்கு பக்கத்தில் மூவி பேரடைஸ்னு ஒரு தியேட்டர் இருக்கும். இப்போ தட்ஸ் பிகம் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஐ திங்க். ஓகே. இந்த 2 இடத்துல தான் படம் ப்ரிவ்யூ. அப்பெல்லாம் எங்க அப்பா உங்களுக்கு எத்தனை படம் நடிச்சிட்டு இருந்தாருன்னு தெரியும். கண்டிப்பா ஏதாவது ஒரு படம் ப்ரிவ்யூ வந்து மாட்டோம். ஸோ அது கும்பலா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாக்குறது. ஓகே. அது ஒரு ஸ்டாண்டர்ட் சைல்ட்ஹுட். அப்ப அந்த ப்ரிவ்யூ ஷோலாம் பார்க்கும்போது யாராவது ஒரு பெரிய ஆக்டரோட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாரும் வருவாங்க. சி எனக்கு அதான் சொல்றேனே, ஃபார் மீ இட் வாஸ் வெரி நார்மல். மை மதர்ஸ் ஃபாதர் யூஸ் டு கால் மீ பூட்டான் கி ஸ்வெட்டர் வாலின்னு கூப்பிடுவாரு. ஏன்னா அப்ப எனக்கு கண்ணு கொஞ்சம் சின்னதா, கண்ணம் கொஞ்சம் உப்பி இருக்குன்னு, என்ன சைனாக்காரி மாதிரி தான் இருக்கேன் பார்க்கன்னு என்ன கிண்டல் பண்ணுவார் எங்க மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். ஸோ பூட்டான், நாட் ஈவன் சைனா, பூட்டான் அப்படின்னு. அண்ட் அந்த டைம்ல ஒரு படம் ப்ரிவ்யூனா அந்த 2 தியேட்டர்ல தான். ஸோ படத்தோட காஸ்ட் கம்ப்ளீட்டா அங்கதான் வந்து படத்தை பார்ப்பாங்க. Okay. So whether it is Rajini Chittappa or Prabhu uncle or Kamal uncle or Satyaraj uncle, whoever, or the heroines, எல்லாரும் அங்கதான் வந்து படத்தை பார்ப்பாங்க. மடியில உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க குழந்தையா? எனக்கு உட்கார்ந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு சத்தியமா இல்ல. பட் one thing is அவங்க எல்லாரையும் ஹலோ, இட்ஸ் வெரி நார்மல். Even today when I see them is one hug, which is very normal to me. It wasn't one big aura, and they also used to behave like normal human beings. Because then there was no caravan culture. Everybody was normal. Everybody used to sit together, talk together, eat together. Okay. You know, that was, நான் செட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கேன், ஷூட்டிங் செட்ஸ்க்கெல்லாம் கூட நிறைய தடவை போயிருக்கேன். Never did we feel, ஐயோ அவங்க வேற நம்ம வேறங்கிற அந்த ஃபீலிங்கே கிடையாது. நார்மல், அப்சல்யூட்லி. இன்னைக்கும் அவங்க எல்லாரும் அந்த 80s கேங் நீங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி டவுன் டு அர்த் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே. ஸோ அது இன்னி வரைக்கும் எனக்கு அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டக் ஆன் டு மீ. ஓகே. ஸோ உங்களுக்கு பர்சனலா ஃபேவரட் ஆக்டர்னா யாரு? பர்சனலாக ஃபேவரட் ஆக்டர்ன்னு பார்த்தா வந்து எனக்கு எஸ்வி ரங்காராவ் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் சிவாஜியை பிடிக்காம இருக்க முடியாது. தட் இஸ், நான் அதை சொன்னா ரொம்ப கிளீஷேடா இருக்கும். எனக்கு எஸ்வி ரங்காராவ், எம்ஆர் ராதா, பாலையா, இவங்க 3 பேரும் as பர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வில்லன்னா சத்யராஜ் அங்கிள். கண்டிப்பா. அண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு யதார்த்தமான வில்லன்னா ரகுவரன் சார். கண்டிப்பா. ரொம்ப We ரொம்ப miss பிடிக்கும். him இல்லையா இப்போ? I totally miss him today. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர்னா அந்த விநாயகம்.
ஜெயிலர்ல வில்லனா வந்தாரு. அண்ட் ஆக்டர் அப்படின்னு நீங்க கேட்டதுனால நான் ஸ்டார் வேல்யூக்குள்ள போல. ஆக்டர் அப்படின்னு நீங்க கேட்டதுனா எனக்கு பிடிச்ச ஆக்டர் மோகன்லால். ஒன் ஆஃப் மை Okay. ஆல் டைம் ஃபேவரட் Okay. ஆக்டர்ஸ். எனக்கு ஐ திங்க் அந்த மனுஷன் ஹீஸ் ரிலேட்டட் டு அஸ் ஆல்சோ. பட் அவுட் சைட் ஆஃப் ஆல் தட் ஒரு ரோல் கொடுத்தா இப்படியும் இந்த ரோலை நடிக்க முடியுமா அப்படின்னு காமிக்கிற ஸ்கில் இருக்கிற ஒரு அமேசிங் ஆக்டர் இஸ் மோகன்லால் சார். ஓகே. ரொம்ப பிரபலமான ஒரு டிராமாஸ் அப்படின்னு வந்தானா YG சார்து, SP சேகர் சார்து அண்ட் கிரேசி மோகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குள்ள அந்த ஒரு 3 பேர் அப்போ வந்து பீக்ல இருந்தீங்க எல்லாருமே. இப்போவும் பீக் தான். அது வந்து இல்ல, இல்ல, அதுக்கான அப்ப மவுஸ் இருக்க எப்பவுமே peak வேற, இருந்தது. இப்ப இருக்கிற பீக் வேற. ஏன்னா இப்ப வா சனி ஞாயிறுல மட்டும்தான் டிராமா போடுமே. அப்பெல்லாம் எப்படின்னா 30 நாள்ல 40 ஷோ போடுவாங்க. இல்ல இப்பவும் கண்டிப்பா மவுஸ் இருக்கு. நான் அது இல்லைன்னு மவுஸுக்கு சொல்ல நான் வரல. சொல்றேன் டாக்கிங் about the frequency of ஆ, theatre. அப்போ அப்போ இருந்த வந்து மாதிரி இப்போ கிடையாது. 3 பேர் அப்படின்னா வந்து அந்த பீக்ல மத்த இதுவும் இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இல்ல, இல்ல, நாலேஜே இவங்க உங்க 3 பேரு 3 தான். பேரு ஆமா, ஆமா. எப்படி உங்க 3 பேரு அந்த ட்ரூப்ஸ்குள்ள உள்ள அந்த ஒரு ஐயோ rapport? ஜாலி இன்னி வரைக்கும். அந்த மாதிரி ஒரு 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 காழ்ப்புணர்ச்சியோ ஒரு இப்போ சொல்றீங்களே டிஆர்பி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. அப்சல்யூட்லி. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு டேட்டு ட்ராமா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் எங்கேயாவது புக் ஆகும்போது எங்க அப்பாவோட ட்ரூப்பால யூஏ எல்லாம் இன்னைக்கு ட்ராமா பண்ண முடியலன்னா உடனே எங்க தாத்தா ஃபோன் பண்ணி பாலாஜி நீ எடுத்துக்கோ அந்த டேட்டுன்னு வரு கிரேசி குரூப்புக்கு. அந்த மாதிரி நோ சப்போர்ட்டிங் அண்ட் ஹெல்பிங் ஈச் அதர். ஹெல்தி காம்படிஷன். தெர் வாஸ் அப்சல்யூட்லி நோ ஓ வைத்தறிச்சல் இவன் நல்லா இருக்கானே இவனுக்கு ஷோ கொடுக்க கூடாது நம்ம புக் பண்ணக்கூடாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னி வரைக்கும் அந்த கம்ராண்ட்ரி இன்சைட் தியேட்டர் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்று மாற்றுகிறது சரி. ஸோ உங்க அப்பா வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஏன்னா மூவிஸ்ல வேற யூ கேன் டேக் There are retakes. எடுத்துக்கலாம் ரீடேக்ஸ் இருக்கு. பட் டிராமான்னு வரும்போது லைவ்ல வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த ஒரு சாம் இருந்தது உங்க அப்பாக்கு இல்லைங்களா? ஸோ அவரை பார்த்து அவரோட உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து டிராமாஸ் வரும்போது என்ன கத்துக்கிட்டீங்க மேடம்? ஒண்ணும் ஆக்சுவலி எங்க அப்பா வந்து என்கிட்ட கூப்பிட்டு உக்காத்தி வச்சு இனிமே நீதான் இந்த 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 ராஜ்யத்தின் அரசி நீதான்லாம் ஒன்னும் சொல்லல. ஓகே. அவருக்கு அந்த மேடை மேல இருக்கிற அந்த பக்தி இன்னி வரைக்கும் இன்னி இந்த வரைக்கும். செகண்ட் ஆஸ் வி ஸ்பீக் இருக்கிற அந்த பக்தி அத பார்த்து இதுல என்ன இருக்கு இந்த மனுஷனுக்கு ஏன் இத்தனை வருஷமா இது மேல இப்படி ஒரு பைத்தியம் பேஷன் கூட பைத்தியம் மேடன்னா அவர் he will give up everything for stage. அந்த மாதிரி my father is. அந்த பைத்தியம் ஏன் வந்தது? வாட் இஸ் இன் இட்? அந்த லைவ்ல என்ன அப்படி ஒரு அட்ராக்ஷன் தான் நான் இறங்கினேன். வாட் ஸ்டார்டட் as 5 shows has ended up as 15 years in theatre and 800 plus shows for my theatre company, Tom Medias, where me and my partner Sureshwar, we run the show. He directs, I produce, we take on principal roles. We also act with UAA. UAA actors act with us. Appa acts with us, we act with Appa. இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிற டிராமா வந்து வரது குட்டி பரீட்சைக்கு நேரமாச்சு பார்ட் 2. அதோட கருவே சுரேஷ்வர்து தான். அப்பா ஆக்ட்ஸ் as வரது குட்டி தி கோஸ்ட். அதுல நான் ஒரு விஷயம் பண்றேன். என் பையன் ரித்விக் தான் அதுல டைட்டில் சாங் பாடி இருக்கான். மை மதர் இஸ் டூயிங் அ கெஸ்ட் அப்பியரன்ஸ் இன் தட் பிளே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அண்ட் இட்ஸ் ரிட்டன் பை அவர் ரைட்டர். எங்களுக்கு பெருமாளே தில்லாலங்கடி மோகனாம்பாள்லாம் எழுதி கொடுத்த எழுத்தாளர் ஜி ராதாகிருஷ்ணன் எழுதின ட்ராமா. ஸோ இட்ஸ் லைக் அ கொலாபரேட்டிவ் ப்ரொடக்ஷன். அது இப்போ ஓடிட்டு இருக்கு ரைட் நவ். பட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த மேடை மேல அவருக்கு இருக்கிற அந்த பைத்தியம் சரி என்ன இந்த பைத்தியம் அப்படின்னு இறங்குனதுதான். இன்னும் விடல எங்களுக்கும் அந்த பைத்தியம். அவர் கத்து கொடுத்தது என்னன்னா லைவ் என்னைக்குமே விடக்கூடாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல மிந்தி மாதிரி இப்போ அப்பெல்லாம் அவங்க எல்லாம் ஹேடேஸ்ல இருக்கும்போது ஷூட்டிங்ல இருந்து அண்ணாமலை மன்றம்ல இருந்து திருப்பி நைட் ஷிஃப்ட் திருப்பி காலையில ஷூட்டிங் அண்ணாமலை மன்றம் பேக் இப்படி சுத்திட்டு இருந்த காலங்களும் இருக்கு. பட் இன்னைக்கு அது இல்ல. இன்னைக்கு சனி ஞாயிறு டிராமா போட்டா பெரிய விஷயம். பெரிய ட்ரூப்ஸுக்கே இது நாட் ஜஸ்ட் எங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அதான் இன்னைக்கு நிலைமை. ஆனாலும் அதை விடாம பண்ணிட்டு இருக்கணும். அடுத்த வருஷம் 2027 happens to be the 75th year of United Amateur Artists. And we are a theatre company that have been performing continuously without break. Very nice. And அடுத்த வருஷம் 27 happens to be the 15th year of my theatre, எங்களுடைய theatre company Tom Medias. So
கொரோனாவை நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பட் அப்பவும் நாங்க ஆன்லைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தீங்க. லைவ் பண்ண முடியல. தட் தி ஹோல் வேர்ல்ட் வென்ட் இன்டு இது. பட் அட் தி சேம் டைம் விடல. what I mean is விடல. கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருந்தீங்க. அதுதான் வந்து எங்க அப்பா எனக்கு ப்ராபப்ளி சொல்லாம சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். எங்க அப்பா சொல்லி கொடுக்கல. எங்க அப்பா கூப்பிட்டு எனக்கு எதுவும் சொல்ல. He lived by example. He's living by example. So I'm seeing that and I'm just following it. அவ்வளவுதான். ஓகே. பட் உங்கள மூவிஸ்ல வந்து நம்ம வந்து ஏன் பார்க்க முடியல மேம்? கூப்பிட மாட்டேங்கிறாங்கம்மா. நான் என்னமா பண்ணட்டும்? ஓகே. வெல் தட்ஸ் இது வந்து ரொம்ப நான் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கூப்பிடுறாங்க. இப்ப பிடி சார்ல அப்படிதான். அவர் கார்த்திக் அவர் டைரக்டர். ஏன்னா டிராமான்னு வரும்போது வந்து கண்டிப்பா வந்து உங்க ஆக்டிங் பத்தி கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா லைவ்லயே அவ்வளவு பண்றவங்க கண்டிப்பா ரீடேக் இருக்கு, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் பெட்டரா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டே நீங்க பண்ணலாம். அது பாயிண்ட் இஸ் நாட் அபவுட் லைவ் ஆர் ரீடேக். மிந்தியெல்லாம் வந்து மேடை நாடக நடிகர்களை தான் சினிமாவுக்கு கூப்பிடுவாங்க. ஓகே. சினிமா டைரக்டர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து இவங்க நடிக்கிற எல்லா நாடகத்தையும் பார்ப்பாங்க. அதுலேருந்து ஆர்டிஸ்ட் எத்தனையோ நாடகங்கள் சினிமாவாயிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ சாருகேசிங்கிற எங்களுடைய மேடை நாடகம் சினிமாவாச்சு. ஓகே. நடுவில் அந்த அது ஒண்ணுமே இல்லை. ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு இன்ஸ்டால 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தா அவங்க நடிகர்கள் ஆயிடுறாங்க. ஓகே. ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து 4 டிஆர்பி மூமெண்ட்ஸ், அது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்ன்னு என்ன கேட்காதீங்க. பிகாஸ் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தட். அதை பண்ணிட்டா நடிகர்கள் ஆயிடுறாங்க. ட்ரைனிங் தேவையில்லை. ஓகே. ஃபார்மல் ட்ரைனிங் தேவையில்லை. மேடை கிவ்ஸ் யூ தட் சாலிட் ட்ரைனிங். ஓகே. நான் என்ன மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எங்க ட்ரூப்ல இருக்கிற அத்தனை கலைஞர்களும் சினிமால போனாங்கன்னா சிங்கிள் டேக்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அது புரியறது இல்லை. இன்னொன்னு நான் வந்துட்டா உடனே எங்க குடும்பம் ஒரு பெரிய இட் பிகம்ஸ் அ ஃபோர்ட். அவங்களா ஓகே அவங்க நடிப்பாங்களா, அவங்க என்ன ரோல் வேணாலும் நடிப்பாங்களா, இந்த இந்த விஷயங்களும் வருது. நான் போய் நான் அந்த ஐ காண்ட் ஆஸ்க், நீங்க கேட்க முடியும் வர விஷயங்களை நான் இப்போ கூட ஒரு பைலட் ஃபிலிம் ஓகே ஒருத்தங்க ஃபார் டு மேக் இட் அ ஃபீச்சர் ஒரு பைலட் எடுத்தாங்க. அதுல நடிக்க சொன்னாங்க. நானும் நடிச்சேன், என் பையனும் நடிச்சோம். ஐ எம் ரெடி டு டூ எனிதிங். ஓகே. ரோல்ஸ், குட் ரோல்ஸ், அதுதான் முக்கியம். த்ரூ அவுட் ஒரு படத்துல வரணும் இல்லை. இப்ப தர்மதுரைங்கிற படம் என்ன மேடையில பார்த்து தான் சீனு ராமசாமி சார் கூப்பிட்டு எனக்கு அந்த வேஷம் கொடுத்தாரு. ஓகே. அந்த இன்ஸ்பெக்டர் வேஷம் இன்னைக்கும் நான் தேனி பக்கம்லாம் போனேன்னா எல்லாரும் பேசுறாங்க, யாருக்கு மேடம் அந்த போலீஸ் அப்படின்வாங்க. 4 சீன் தான், பட் பேசப்பட்ட ஒரு ரோல். ஓகே. என் லைஃப்ல அதை நான் மறக்கவே முடியாது. சீனு ராமசாமி சாருக்கு நான் என்னென்னைக்கும் அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி மேடையும் புரிஞ்சு சினிமாக்கு கூப்பிடுற டைரக்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் கூப்பிடல. அவ்வளவுதான். கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமா நான் போய் நடிக்க ரெடி. ஓகே. சோ இதுல நீங்க கிளாரிஃபை பண்ணிடுங்க, யூ ஆர் ஓபன் டு குட் ரோல்ஸ். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பல தடவை சொல்லியாச்சு. அது யூடியூபா இருக்கட்டும், வெப் சீரிஸா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஐ எம் ஓபன் டு எனி ரோல், குட் ரோல்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் தி லெங்த் ஆஃப் தி ரோல், even if it is a small role, if it's a strong good role, good characters, any character, negative, positive. And விக் வச்சுக்கணும்னா பிரச்சனை எல்லாம் கிடையாது. எல்லாரும் நிறைய பேர் விக் வச்சுக்கிட்டே, லக்ஷ்மி ஆண்டி பல வருஷமா விக் வச்சுக்கிட்டு தான் இப்ப நடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவங்க ஹேர் ஸ்டைல் என் ஹேர் ஸ்டைலையும் பார்த்து நீங்க அவங்க பொண்ணா அப்படின்னு கூட கேட்பாங்க. லக்ஷ்மி ஆண்டி எனக்கு அம்மா மாதிரி தான். சொல்லுங்க மேடம், என்ன சீக்ரெட் இது? சீக்ரெட் ஃபேமிலி ஹேர் ஸ்டைலா? மேடம் லதா மேமும் வந்து ஸ்டைலா இருக்காங்க, நீங்களும் வந்து ஸ்டைலா அப்படியே. சூப்பர் ஸ்டாரோட ஃபேமிலினா கொஞ்சம் ஸ்டைல் இருக்கணும்ல, அப்படி வேணா வச்சுக்கோங்க. ஜோக்ஸ் அபார்ட், எனக்கு இது வந்து அவுட் ஆஃப் அ மெடிக்கல் ரிக்வயர்மெண்ட். ஐ ஹேவ் அ ஹியூஜ் சைனஸ் ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. சோ அதனால ஐ கட் மை ஹேர். ஓகே ஓகே. and I'm maintaining this hair. But it is very stylish. மதுவந்தி அப்படினாலே வந்து அந்த ஒரு லுக் தான் நமக்கு. அதனால தான் நிறைய பேருக்கு இவங்க விக் வச்சுப்பாங்களா, இதே மாதிரி லுக் இருக்கிற ரோல் எத்தனை கிடைக்கும் கூட. ஆக்சுவலி பாம்பே ஞானம் மேடம் வந்து மகாபெரிவர் பத்தி ஒரு யூடியூப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் அவுட், இட்ஸ் ஓகே, எவ்ரி வீக் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, நடமாடும் தெய்வம்னு. அதுல நான் ஒரு வெரி நைஸ் ரோல் பண்ணிருக்கேன். அதுக்கு நான் விக் வச்சு தான் நடிச்சேன். ஓகே. அது வரும்போது நான் ஷேர் பண்ணுவேன் சோஷியல் மீடியால. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. There's no problem. These are all இதெல்லாம் மைண்ட் செட்ஸ்மா. End of the day a good role comes my way, I am ready to do it. Okay. If a director is ready to cast me, I am ready to perform. Okay. அவ்வளவுதான். That's all. Okay. End of story. பாஷா படம் தான், ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு பாஷா தான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.